அரசியலில் ஒரு நாகரிகம் வேணும். பெருந்தலைவர் காமராஜர் மேடையில் இருக்கிற போது ஒரு பேச்சாளர் எழுந்து எதிர்க்கட்சி தலைவரை கொஞ்சம் அபிஷேகம் செஞ்சார். அவருடைய குற்றங்குறைகளை சொல்லி நீ இப்படித்தானே என்று பேச தொடங்குற போது பெருந்தலைவர் காமராஜர் பேசிக்கொண்டிருந்தவரை புடரில் அடித்து உட்காருன்னு, இது அரசியல் மேடை, உன் கொள்கையை சொல்லு, உன் நோக்கத்தை சொல்லு, மக்களுக்கு என்ன நல்ல திட்டம் வச்சிருக்கேன்னு சொல்லு, அதை விட்டு அவனை பற்றி பழிச்சு இழிச்சும் பேசுறதுக்கு அவன் சொந்த வாழ்க்கையை பேசுறது நீ யார்? இது அரசியலா என்று அந்த பேச்சாளரை அடித்ததாக படித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகள் ஆகிட்டன, அவதூறு அரசியல்னு ஒன்று வந்திருக்கு. மேடை பிடித்தால் இவரை அவர் சொல்வது, அவரை நீ இப்படித்தானே, அவன் அப்படித்தானே, அவன் அப்படி செய்தான், இப்படி செய்தான் என்று நீங்கள் ஒருவரை ஒருவர் சாணி அள்ளி அடித்து சாக்கடை அள்ளி போட்டு அவன் இமேஜை கெடுத்து தான் நல்ல பெயர் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. அப்புறம் அவர் அந்த மேடைக்கு போனால் உங்களை பற்றி அவர் பேசுகிறார். இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இதை அண்மையில் வந்திருக்கிற அரசியல்வாதி முதற்கொண்டு கையில் எடுப்பது தவறு. நேர்மையான அரசியல் செய்யுங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இதையெல்லாம் செய்வோம். எங்களிடம் இந்த நாட்டை சொர்க்கப்புரியாக்குவதற்கு புதிய புதிய திட்டங்கள் இருக்கின்றன. வறுமையை அகற்றி விடுவோம், கல்லாமையை இல்லாமக்கி விடுவோம், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், நோய் நொடி இல்லாத ஒரு வசந்தத்தை கொண்டு வருவோம். இதையெல்லாம் அதற்கெல்லாம் எங்கிட்ட என்ன கைவசம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி, எனவே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்பது நியாயம். அதை விட்டுட்டு இப்போது ஆட்சியில் இருக்க இப்படி செஞ்சான், அவன் அப்படி செஞ்சான், அதுக்கு முன்னால் அப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான்னு ஒருவரை ஒருவர் இப்படி சேற்றை அள்ளி வீசிக்கொண்டு பிரச்சாரம் செய்வது என்பது அது நாகரிகம் இல்லை. அது படித்தவனுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும் அது சரியில்லை. ஆனால் என்னவோ துரதிருஷ்டவசமாக அது மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் என்ன நல்ல திட்டம் வைத்திருக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறது. ஒருவரை ஒருவர் பற்றி எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அவங்க அந்தரங்கம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, இவர் அந்தரங்கம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, அவர் கொள்ளையடிச்சது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, இதுதான் வெளியே வருதே தவிர அதனால் மக்களுக்கு எந்த லாபமும் இல்லை. நீங்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்பதை மட்டும் சொல்லி வாக்கு கேட்டால் அவர்களுக்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும்.